இந்த இலைய பற்றி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு தெரியாதவங்களுக்காக தான் இந்த காணொளி. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பேய் மிரட்டின்னு சொல்லுவாங்க, கொசு விரட்டின்னு சொல்லுவாங்க, லாவெண்டர் செடின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து பெருந்தும்பைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இத்தனை பேர்கள் உண்டு. இது அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததும் கூட. இது வந்து புகை போட்டோம் அப்படின்னா ஒரு கொசு கூட இந்த வாசனைக்கு கிட்ட கூட வராது. விளக்கு போட்டாலுமே ரொம்ப நல்ல வைப்ரேஷன் இருக்கும். ஒரு மாதிரி கண்ணீர் அந்த மாதிரி வீட்டில் இருக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா ஒரு நாள் விளக்கு போடலாம். பௌர்ணமியிலையோ இல்லை அமாவாசையிலையோ இந்த இலை கிடச்சிச்சின்னா அதில் வந்து விளக்கு போட்டு அந்த விளக்கு வந்து தலையை சுற்றி தூக்கி எறிஞ்சிட்டோம் அப்படின்னாலே அதுக்கப்புறம் ஒரு நல்ல வைப்ரேஷன் வீட்டில் இருக்கும். இதை அடிக்கடி வீட்டில் வந்து விளக்கு போடக்கூடாது. போட்டோன்னா இருக்கிற நல்ல சக்தியும் சேர்ந்து வெளியில் போயிடும். அவ்வளோ பவர்ஃபுல்லான இலை தான் இது. அதனால் ஒரு முறை தான் போடணும், அடிக்கடி போடக்கூடாது. இதை வந்து இப்போ பரிகார இலையாகவும் பயன்படுத்துகிறாங்க. அது எப்படி என்னங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். இதுலேயே 2 வகை இருக்குது. ஒன்று சின்ன இலையாக இருக்கும், அது பெண் இலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீளமாக இருக்கிறதுனால இது ஆண் இலைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து லாவெண்டர் செடின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் பூக்கள் வந்து அப்படி லாவெண்டர் கலரில் சூப்பராக பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இது வந்து இந்த எண்ணெய் ஊற்றினோடனே பச்சை இலையில் அவ்வளோ அழகாக எரியும். அந்த எரியிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் எப்படி கண்ணீர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. இது எரியிறத வச்சே தெரிஞ்சுக்கலாம். நல்லா அது பாட்டுக்கு சுடர் விட்டு எரிஞ்சிச்சு அப்படின்னா கண்ணீர் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். வேறு எந்த தீய சக்திகளும் இல்லைன்னு அர்த்தம். இது வந்து பட்டு பட்டுன்னு வெடிக்கும். அந்த மாதிரி வெடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் நிறையா ஓடிக்கிட்டு இருக்கு, வெளில போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதை வச்சு புரிஞ்சுக்கலாம். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு செடி தான் இது.